ஹலோ ஆல். இன்றைக்கி டேஸ்டி மட்டும் இல்லை, ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். முக்கியமாக பெண்கள் வாரத்தில் 2 தடவையாச்சும் சாப்பிட்டே ஆகணும். பிசிஓடி, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது. அந்த குழம்ப எப்படி ஈஸியாக டேஸ்டியாக பண்ணலாம் பார்ப்போமா? முதல்ல அதுக்கு ஒரு வடை சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு நல்லெண்ணெயில் மட்டும் செய்யுங்க, அப்போ தான் டேஸ்டி அண்ட் ஹெல்தி. எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயம், அதை நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அது கூட 4-5 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கவும் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கவும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற விட்டுருங்க. இப்போ அதே சட்டியில் இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டு சீரகம், கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு கையளவு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் வதங்கக்குள்ளே கூடவே ஒரு கையளவு பூண்டு, இந்த மாதிரி சின்ன பூண்டாக யூஸ் பண்ணுங்கள், இதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுவும் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஆற வச்சுருக்க வெங்காயம், தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது பூண்டு, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சால்ட்டு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இன்றைக்கி பெண்கள் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்னால் பீரியட் சம்மந்தப்பட்ட நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் ஓவர் திங்கிங் தான். இந்த ஓவர் திங்கிங் அப்படின்றது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்குமே வரும். அதிகமாக யோசிக்கிறதுனாலையும் இல்லை ஒரு விஷயத்தை நினச்சி அதிகமாக ஃபீல் பண்ணுறனாலையும் இங்கே எதுவுமே மாற போகிறதில்ல. இந்த மாதிரி ஓவர் திங்கிங், ஸ்ட்ரெஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லவா? உங்களை எப்போவுமே நீங்கள் பிஸியாக வச்சுக்கோங்க. ஆமாம், கவலைப்பட நேரம் இருக்கனால தானே கவலைப்படுறோம். ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஹெல்த் ஸ்பாயில் ஆகுது. கவலைப்படவே நேரம் இல்லாமல் இருந்துட்டா? ஸோ லைஃப்பில் எப்போவுமே ஒரு இடத்துல இல்லாமல் ஓடிட்டே இருங்க, உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். குழம்பு நல்லா கொதித்து மசால் வாடைலாம் போயிடுச்சு. இப்போது சின்ன துண்டு தேங்காய், அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நான் வெறும் தேங்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன், அதையும் குழம்புல சேர்த்துடலாம். சில பேர் இந்த பூண்டு குழம்பு தேங்காய் சேர்க்காமல் செய்வாங்க, ஆனால் தேங்காய் சேர்த்து பண்ணும்போது இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்த்து நல்லா கொதித்ததும் ஒரே ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணும். ஸோ அதை எடுத்து விட்டு திரும்ப கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க தான் பூண்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நறுக்கி வச்ச மல்லி இலை சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. சுட சோறு போட்டு இந்த குழம்பு ஊற்றி சைடிஷ்க்கு சௌசௌ பருப்பு கூட்டு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பூண்டு எல்லாத்தையும் கீழே போடாமல் சாப்பிட்ருங்க. ஹெல்த்தியாக இருங்க, உடம்பு மட்டும் இல்லை மனசும் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சுபி ஸ்டோரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.